ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளருவதற்கான 5 விதமான காரியங்களை இன்றைய நாளிலே நாம் தியானிக்கப் போகிறோம். ஒரு வசனத்தை வேதத்திலிருந்து நாம் வாசிக்கலாம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். எபேசியர் 4:11. மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராகும் வரைக்கும் என்று சொல்லி எபேசியர் 4:11 நாம் வாசிக்கிறோம். கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சி அளவுக்கு தக்கதாக நம் ஒவ்வொருவரும் நாளுக்கு நாள் வளர வேண்டும். நாம் மறுரூபம் ஆக்கப்படும் வரைக்கும் கூட ஆவிக்குரிய ஜீவியத்திலே நாம் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியை இந்த வீடியோவின் மூலம் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் அடைய வேண்டுமென்றால் இந்த வீடியோவின் மூலமாக நாம் தியானிக்கப் போகிற இந்த 5 காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கைக்கொள்ள வேண்டும். அப்போதுதான் கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக நாம் பூரண புருஷராக மாற முடியும். நாம் முதலாவதாக நாம் பார்க்க போகிறோம். முதல் காரியமாக அவருடைய அன்பிலே நாம் வளர வேண்டும். அன்பிலே நாம் வளர வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆவிக்குரிய வாழ்விலே வளருவதற்காக முதல் காரியமாக அவருடைய அன்பிலே நாம் வளர வேண்டும். ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். 2 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். 2 தெசலோனிக்கேயர் 1:3. சகோதரரே, நாங்கள் எப்பொழுதும் உங்களுக்காக தேவனை ஸ்தோத்தரிக்க கடனாளிகளாக இருக்கிறோம். உங்கள் விசுவாசம் மிகவும் பெருகுகிறபடினாலும் நீங்கள் எல்லாரும் ஒருவரில் ஒருவர் வைத்திருக்கிற அன்பு அதிகரிக்கிறபடினாலும் அப்படி செய்கிறது தகுதியாக இருக்கிறது என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். நம்முடைய அன்பு அதிகரிக்க வேண்டும். அன்பு என்பது நாளுக்கு நாள் ஒருவர் மேல் ஒருவர் வைத்திருக்கிற அந்த அன்பு அதிகரிக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். நாளுக்கு நாள் தேவனுடைய அன்பிலும் சகோதர சிநேகத்திலும் நாம் வளர வேண்டும். மத்தேயு 24:12 நாம் வாசிக்கும் பொழுது கடைசி நாளிலே அன்பு எல்லாம் தணிந்து போகும் என்று சொல்லி நாம் அந்த இடத்துல வாசிக்கிறோம். கடைசி நாளிலே நாம் வந்திருக்கிறோம். நாம் இப்படிப்பட்டதான கடைசி நாளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே நாம் அன்பிலே வளர வேண்டும். ஒவ்வொருவருடைய அன்பும் கூட அதிகரிக்க வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அன்பிலே வளர கர்த்தர் தாமே நமக்கு உதவி செய்வாராக. நாம் வாசித்த இந்த எபேசியரிலிருந்து நாம் வாசித்தோம். அந்த தேவன் எபேசு சபையை பார்த்து சொல்கிறார், அன்பிலே அது வளராமல் காணப்பட்டது. ஆண்டவர் சொன்னார், உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு என்று சொல்லி அதை அந்த சபையை பார்த்து சொல்கிறார். இன்றைக்கு ஆண்டவர் மேல் நீங்கள் வைத்திருக்கிற அன்பு குறைந்து கொண்டிருக்கிறதா, இல்லையென்றால் அது அதிகமாய் கொண்டு பெருகி கொண்டிருக்கிறதா என்று நாமே ஆலோசனை செய்து பார்க்க வேண்டும். நம்முடைய அன்பு எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறது? இந்த நாட்களிலே ஆண்டவர் மேலே நாம் வைத்திருக்கிற அன்பு எவ்வளவாய் காணப்படுகிறது என்று சொல்லி நாம் ஆலோசிக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் நாளுக்கு நாள் தேவ அன்பிலே சகோதர சிநேகத்திலே நாம் வளர்ந்து பெருகிறவர்களாய் காணப்பட வேண்டும் என்று சொல்லி இந்த முதலாவது காரியமாக ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளருவதற்கான முதல் காரியம் அன்பு காணப்பட வேண்டும். அந்த அன்பிலே நாம் வளர வேண்டும். அது அதிகரித்து கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இரண்டாவது காரியமாக நாம் பார்க்கலாம். இரண்டாவது காரியமாக கிருபையிலே நாம் வளர வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். இரண்டாவது காரியம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளருவதற்கு கிருபை காணப்பட வேண்டும். அந்த கிருபையிலே நாம் வளர வேண்டும். ஒரு வசனத்தை நம் வேதத்திலிருந்து வாசிக்கலாம். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். 2 பேதுரு 3:18. நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். அவருக்கு இப்பொழுதும் என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமேன். இதிலே இந்த வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த கிருபையிலே நாம் வளர வேண்டும் என்று சொல்லி நாம் இந்த வசனத்திலே நாம் வாசித்தோம். கிருபையில் எப்படி வளர வேண்டும்? வேதம் என்ன சொல்கிறது? புலம்பலிலே
புலம்பல், எரேமியாவின் அந்த புலம்பல் 3ஆம் அதிகாரம் 22, 23 வசனங்களிலே நாம் பார்க்கும் பொழுது, காலைதோறும் அவருடைய கிருபை புதியதாய் காணப்படுகிறது என்று சொல்லி நாம் அந்த இடத்துல பார்க்கிறோம், வாசிக்கிறோம். புலம்பல் 3, 22, 23 நாம் வாசிக்கிறோம். அதிகாலையிலே அவருடைய சமூகத்திலே நாம் காத்திருக்கும் பொழுது புதிய கிருபை நமக்கு கர்த்தர் தருகிறவராய் காணப்படுகிறார். அதே போல் 2 கொரிந்தியர் 4:15 நாம் பார்க்கும் பொழுது, கிருபையில் நாம் வளர வேண்டும் என்றால் அநேகராய் கூடி நாம் ஜெபிக்க வேண்டும், அநேகருடைய ஸ்தோத்திரத்தினால் கிருபை பெருகும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். தேவன் கொடுத்த நமக்கு கொடுத்த அந்த வாழ்நாட்களை வீணடிக்காதபடிக்கு தேவனை நம் வீடுகளிலே மற்ற இடங்களிலே நாம் சபையிலும் கூட துதித்து ஸ்தோத்திரிக்கும் பொழுது கிருபையிலே வளர்ந்து கொண்டிருக்கிறோம் என்று அது காணப்படுகிறது. இல்லை என்றால் கிருபையிலே நம்ம எல்லாரும் பெருகி கொண்டிருக்கிறோம் என்று அர்த்தமாய் காணப்படுகிறது. அவரை நாம் ஸ்தோத்திரிக்க வேண்டும், எல்லா இடங்களிலும் அவரை நாம் ஸ்தோத்திரிக்க வேண்டும், தேவனை துதிக்க வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் எதற்காக வந்தார் என்றால் நமக்கு கிருபையை கொடுக்கும்படியாக வந்தார். யோவான் 1:16 நாம் வாசிக்கும் பொழுது, இயேசு கிறிஸ்துனுடைய பரிபூரணத்தினாலே நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம் என்று வாசிக்கிறோம். ஆகவே நாம் கிருபையிலே நாம் வளர வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கிருபையிலே வளர வேண்டும் என்றால் நாம் அதிகாலையிலே அவரை தேட வேண்டும். அநேகருடைய ஸ்தோத்திரத்தினால் அந்த கிருபை பெருகும் என்று சொல்லி நாம் பார்த்தோம். அந்த கிருபையிலே நாம் வளர வேண்டும். அப்பொழுதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளருவதற்கு, இது நிறைய கிறிஸ்துவனுடைய வளர்ச்சிக்கு அளவகத்தக்கதாக பூர்ண புருஷராக ஆகுவதற்கு இது ஒரு காரியமாக காணப்படுகிறது. ஆகவே 2வதாக நாம் பார்த்தோம், கிருபையிலே நாம் வளர வேண்டும் என்று சொல்லி நாம் பார்த்தோம். 3வது காரியமாக நாம் பார்க்க இருக்கிறோம், விசுவாசத்திலே நாம் வளர வேண்டும். 3வது காரியமாக விசுவாசத்திலே வளர வேண்டும். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 6, 7 வசனங்களை வாசிக்கலாம். கொலோசியர் 2, 6, 7. ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர் கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடே அதிலே பெருகுவீர்களாக என்று நாம் வாசிக்கிறோம். இது நாம் ஆவிக்குரிய வாழ்விலே வளருவதற்கான 3வது காரியமாக நாம் இந்த விசுவாசத்திலே வளர வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். லூக்கா 18:8 வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது, அங்கே மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ என்று வேதம் சொல்கிறது. அந்த நாளில் அன்பு தணிந்து போகும், கடைசி நாளிலே விசுவாசமும் குறைய காணப்படும் என்று பார்க்கிறோம். அங்கே கடைசி நாட்களிலே நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கும் பொழுது அநேக இடங்களிலே விசுவாச துரோகம் முந்தி நடைபெறுகிறது. ஒருவரையொருவர் காட்டி கொடுப்பார்கள் என்றெல்லாம் நாம் பார்க்கிறோம். விசுவாசம் குறைந்துவிடும் என்று வேதம் சொல்லுகிறது. எனவே தேவ பிள்ளைகளாகிய நாம் அனைவரும் விசுவாசத்திலே நாம் வளர வேண்டும். லூக்கா 17:5 நாம் பார்க்கும் பொழுது அப்போஸ்தலர்கள் எல்லாரும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி சொல்லுகிறார்கள், எங்களுடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும் என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே அவர்கள் கேட்கிறார்கள். ஆண்டவரே, எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும். ஏனென்றால் விசுவாசம் இருந்தால்தான் நம் உலகத்தை ஜெயிக்க முடியும். வேதத்திலே அப்படியாக நாம் வாசிக்கிறோம், விசுவாசம் இருந்தால்தான் நம் உலகத்தை ஜெயிக்க முடியும். விசுவாசம் இருந்தால்தான் நம் தேவனை தரிசிக்க முடியும். விசுவாசம் இல்லாமல் நம் தேவனுக்கு பிரியமாய் நடக்க முடியாது. நாம் விசுவாசித்தால்தான் தேவனுடைய மகிமையை காண முடியும். ஆகவே விசுவாசம் மிக முக்கியமாய் இருக்கிறபடினாலே நாம் தேவ பிள்ளைகளாக நாம் எல்லாரும் விசுவாசத்திலே வளர வேண்டும். ரோமர் 4ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, ரோமர் 4:21 அதிலே நாம் பார்க்கும் பொழுது, ஆபிரகாம் விசுவாசத்தினாலே வல்லவனானான் என்று சொல்லி பார்க்கிறோம். அது மாத்திரமில்ல, விசுவாசத்திலே வளர்ந்து வல்லவனானான் என்று நாம் பார்க்கிறோம். நாம் விசுவாசத்திலே வளருவது மாத்திரமில்ல, நாம் விசுவாசத்திலே வல்லவர்களாய் நாம் ஒவ்வொருவரும் கூட மாற வேண்டும். தேவனை விசுவாசித்து வல்லவர்களாய் மாற வேண்டும் என்றால் ஆபிரகாம் 2 காரியத்தை செய்தான். ஆபிரகாம்
கர்த்தருடைய அதாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய தேவனுடைய வாக்கை நம்பி தேவனை மகிமைப்படுத்தினான். இந்த 2 காரியங்களை நாம் பார்க்கிறோம். ஆபிரகாம் அவருடைய வாக்கை நம்பி தேவனை மகிமைப்படுத்தினான் என்று வேதம் சொல்லுகிறது. நாமும் அவருடைய வாக்குத்தத்தத்தை அவருடைய வாக்கை நம்பி தேவனை மகிமைப்படுத்த அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற அவர் வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும். நாம் விசுவாசத்திலே வளர்ந்து கொண்டே போக முடியும். அப்பொழுது தான் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் பொழுது தான் விசுவாசத்திலே வளர்ந்து கொண்டு இருக்க முடியும். ஒரு வசனத்தை நாம் பார்க்கலாம். எபிரேயர் 11:1. அதிலே நாம் வாசித்த பிரகாரமாக பார்க்கிற காரியமாக, எனவே தேவனை முழு இருதயத்தோடு நம்பி அவருடைய வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசிக்க வேண்டும். அவருடைய வாக்குத்தத்தத்தை நாம் நம்ப வேண்டும். விசுவாசத்திலே நாம் வளர வேண்டும். வல்லவர்களாய் மாற வேண்டும். அதே எபிரேயர் 11:1 நீங்கள் எடுத்து வாசியுங்கள். அந்த வசனத்தில் சொன்ன வண்ணமாய் நாம் முழு இருதயத்தோடு கூட நாம் அவரை நம்பி விசுவாசித்து அந்த விசுவாசத்திலே நாம் வல்லவர்களாய் மாற வேண்டும் என்று சொல்லி நாம் 3வது காரியமாக நாம் பார்த்தோம். 4வது காரியமாக நாம் என்ன பார்க்கிறோம் என்றால், ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளருவதற்கு 4வது காரியமாக அவருடைய சத்தியத்திலே நாம் வளர வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். எபேசியர் 4:15. எபேசியர் 4:15. அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளருகிறவர்களாக இருக்கும்படியாக அப்படி செய்தார். எபேசியர் 4:15 நாம் இப்படியாக வாசிக்கிறோம். இது 4வது காரியம். சத்தியத்திலே நாம் வளர வேண்டும் என்று சொல்லி 4வது காரியமாக பார்க்கிறோம். அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு நாம் சத்தியத்திலே வளர வேண்டும். நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக எல்லாவற்றிலும் அநேக காரியத்திலே நாம் வளர வேண்டும். இன்றைக்கு 5 விதமான காரியத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆவிக்குரிய வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் நாம் வளர வேண்டும். சத்தியத்திலே நாம் வளர வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சத்தியத்திலே எப்படி வளர முடியும்? நம்முடைய வாழ்க்கையிலே சத்தியத்திலே வளர வேண்டும் என்றால் இந்த வசனத்தை நாம் தியானித்து அதன்படி நடக்க வேண்டும். இந்த வசனம் எல்லாம் தேவ ஆவியினாலே எழுதப்பட்டிருக்கிறது. அதான் ஆண்டவர் சொன்னார், நான் போய் சத்திய ஆவியானவரை அனுப்பினேன். யோவான் 16:13 நாம் வாசிக்கிறோம். யோவான் 16:13 சத்திய ஆவியானவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ளும் அவர் நம்மை நடத்துவார் என்று சொல்லி யோவான் 16:13 நாம் வாசிக்கிறோம். பரிசுத்த ஆவியிலே நிறைந்து நாம் ஜெபித்து வேதம் வாசித்து தியானிக்கும் போதுதான் இந்த சத்தியத்திலே நாம் வளர முடியும். ஆகவே நாம் வளர வேண்டிய காரியத்திலே நாம் இந்த சத்தியத்திலே வேத வசனத்திலே நாளுக்கு நாள் வளர வேண்டும். 2 தீமோத்தேயு 4:4 வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது அங்கே நாம் பார்க்கும் பொழுது கடைசி நாளிலே அங்கே சத்தியத்துக்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். சத்தியத்துக்கு செவியை விலக்கி ஆண்டவருடைய வசனத்தை கேட்க இன்றைக்கு ஜனங்களுக்கு மனதில்லாமல் காணப்படுகிறது. சத்தியத்துக்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளையும் உலக காரியங்களையும் பார்த்து கொண்டு உலக காரியங்களை செய்து கொண்டு உலக காரியங்களை யோசித்து கொண்டு அந்த உலக காரியங்களுக்காக நேரத்தை செலவு செய்து கொண்டிருக்கிறார்கள். கட்டுக்கதைகளுக்கு செவி கொடுத்து போகும் காலம் வரும் என்று சொல்லி வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். சத்தியத்துக்கு செவி கொடுக்காமல் கட்டுக்கதைகளுக்கு செவி கொடுக்கிற கடைசி நாளிலே நாம் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே உலக காரியத்துக்கும் கட்டுக்கதைக்கும் செவி கொடுக்காத படிக்கு சத்தியத்துக்கு நாம் செவி கொடுத்து வசனத்தின்படி நாம் வாழ வேண்டும். எனவே நாம் சத்தியத்திலே வளர வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். 1 தீமோத்தேயு 2:4 பார்க்கும் பொழுது சத்தியத்தை அறிகிற அறிவை அடைய வேண்டும் என்று சொல்லி நாம் அதிலே பார்க்கிறோம். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அந்த வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட்டால் மாத்திரம் போதாது, சத்தியத்தை அறிகிற அறிவையும் அவர்கள் அடைய வேண்டும் என்று சொல்லி நாம் இந்த வேதத்திலே வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். நாம் சத்தியத்திலே வளர வேண்டும் என்பது தான் தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது.
தேவனுடைய சித்தம் என்ன? எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட வேண்டும், ரட்சிக்கப்பட்டவர்கள் சத்தியத்தை அறிகிற அறிவை அடைய வேண்டும் என்று சொல்லி தேவன் சித்தமுள்ளவராய் இருக்கிறார் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. ஆகவே அன்பான சகோதரனே, சகோதரியே, உங்கள் வாழ்க்கையிலே சத்தியத்தை அறிகிற அறிவு இருக்கிறதா? இல்லை என்றால் உலக பிரகாரமான அறிவிலே மூழ்கி இருக்கிறீர்களா என்று நாம் ஆலோசித்து பார்க்க வேண்டும். உலக பிரகாரமான அறிவு நம்மை தேவனிடம் கொண்டு செல்லாது. அதே போல் உலக பிரகாரமான ஞானம் தேவனிடத்திலே கொண்டு செல்லாது. ரட்சிக்கப்பட்ட அனைவரும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடைய வேண்டும். ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசித்து தியானித்து அதன்படி நாம் வாழ வேண்டும். அப்போதுதான் ஆண்டவருடைய வருகையிலே நாம் எடுத்துக்கொள்ளப்பட முடியும். கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சியடைய வேண்டுமென்றால் நாம் செய்ய வேண்டியது சத்தியத்தை அறிகிற அறிவிலே நாம் வளர வேண்டும் என்று சொல்லி நாம் 4வது காரியமாக நாம் பார்த்தோம். சத்தியத்திலே நாம் வளர வேண்டும். 5வதாக நாம் பார்க்கிறோம், இயேசுவை அறிகிற அறிவிலே நாம் வளர வேண்டும். 5வதாக இயேசுவை அறிகிற அறிவிலே வளர வேண்டும். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். 2 பேதுரு 3:18. ஏற்கனவே படித்த வசனம்தான் இது. 2 பேதுரு 3:18. நம்முடைய கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். அவருக்கு இப்பொழுதும் என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக, ஆமேன் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவை நாம் அடைய வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், நான் கர்த்தரை அறிந்து கொள்ளும்படியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அறிகிற அறிவின் மேன்மைக்கு தக்கதாக லாபமாய் தோன்றினதெல்லாம் நஷ்டமென்று விட்டேன், குப்பையாக எண்ணுகிறேன் என்று சொல்லி அவர் சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். எனவே கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை நாம் அறிய வேண்டும், அவருடைய வல்லமை அறிய வேண்டும். 2 கொரிந்தியர் 12:9 நாம் பார்க்கும் பொழுது, கிறிஸ்துவனுடைய வல்லமை என்மேல் தங்கும்படி என்னுடைய பலவீனங்களை குறித்து நான் மேன்மை பாராட்டுகிறேன் என்று சொல்லி பார்க்கிறோம். எப்படியாவது நான் கிறிஸ்துவின் வல்லமை அறிந்து கொள்ள வேண்டும், கிறிஸ்துவின் அன்பை அறிந்து கொள்ள வேண்டும், கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுந்த வல்லமை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அந்த வல்லமைக்காக எல்லா பலவீனங்களையும் சகித்து கொள்கிறேன், அதை சந்தோஷமாய் எண்ணுகிறேன் என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். எனவே நாம் கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே நாம் வளர வேண்டும். கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியை நாம் அடைய வேண்டுமென்றால் இந்த 5 காரியங்களையும் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கடைப்பிடிக்க வேண்டும், அதை கை கொள்ள வேண்டும். அப்பொழுது நம் இப்படியாக கை கொண்டு நடந்து கொண்டு வந்தால், இதை நம்முடைய வாழ்க்கையிலே அப்பியாசித்து வாழ்ந்தால் கிறிஸ்தனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கத்தக்கதாக பூரண புருஷராக நாம் மாற முடியும். அப்படிப்பட்டவர்களாய் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நிச்சயமாகவே இந்த 5 காரியங்களை நம்முடைய வாழ்விலே அப்பியாசித்து நாம் வாழ வேண்டும். முதல் காரியமாக அன்பிலே நாம் வளர வேண்டும் என்று சொல்லி நாம் பார்த்தோம். 2வது காரியமாக கிருபையிலே நாம் வளர வேண்டும் என்று சொல்லி பார்த்தோம். 3வதாக விசுவாசத்திலே நாம் வளர வேண்டும் என்று பார்த்தோம். 4வதாக சத்தியத்திலே வளர வேண்டும். 5வதாக கடைசியாக நாம் பார்த்தது இயேசுவை அறிகிற அறிவிலே நாம் வளர வேண்டும் என்று சொல்லி நாம் பார்த்தோம். இப்படிப்பட்டதான வளர்ச்சி தான் இயேசு கிறிஸ்துவனுடைய அறிவை அறிகிற அறிவுக்கு நேராக பூரண புருஷராய் மாற்றி பரலோக ராஜ்யத்துக்கு நம்மை கொண்டு போய் சேர்க்கும். ஆகவே இந்த காரியங்களை நாம் தியானித்து நம்முடைய வாழ்க்கையிலே கடைப்பிடித்து வாழ கர்த்தர்தாமே நமக்கு உதவி செய்வாராக. நாம் ஜெபிக்கலாமா? ஒரு 2 நிமிடங்கள் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருவரும் தங்களுடைய கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்புள்ள ஆண்டவரே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலே கர்த்தாவே இந்த 5 காரியங்களை வேதத்தின் மூலமாக நாங்கள் தியானிக்கும்படியாக கர்த்தர் கொடுத்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, நாங்கள் ஒவ்வொருவரும் கூட ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாளுக்கு நாள் வளர்ந்து பெருக நீர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பூரண புருஷராய் எங்களை மாற்றும் கர்த்தாவே, உம்மை போல எங்களை மாற்றும் உம்முடைய சாயலை பெற்றுக்கொள்ள நீர் உதவி செய்தருளும். மகிமையின் மேல் மகிமையடைய நீர் தம்மை கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம்.
உம்முடைய வருகைக்காக எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆயத்தப்படுத்தும். நீர் சீக்கிரமாக வரப்போகிறீர் ஆண்டவரே. ஆம் கர்த்தாவே, இந்த உம்முடைய வருகையை கர்த்தாவே இந்த காலத்து சூழ்நிலைகள் எல்லாம் ஆண்டவரே எங்களுக்கு தெரிவித்து கொண்டிருக்கிறது உம்முடைய வருகை சமீபம் என்று. ஆம் ஆண்டவரே, எங்கள் எல்லாரையும் உம்முடைய வருகைக்காக ஆயத்தப்படுத்தும். இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆண்டவரே, நாங்கள் இன்றைக்கு தியானித்த இந்த 5 காரியங்களை கடைப்பிடித்து எங்களுடைய வாழ்விலே நாங்கள் அப்படியாக வாழ, அதன்படி வளர கர்த்தாவே, அதில் இன்னும் அதிகமாய் வளர்ந்து கொண்டு பெருக எங்களுக்கு நீர்தாமே உதவி செய்யும்படியாக உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். எல்லாரும் ஆண்டவரே, எந்தெந்த தேவைகள் எல்லாரும் இருக்கிறார்களோ அவர்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்தியும். எல்லாரையும் ஆசீர்வதி உம்முடைய வருகைக்காக ஆயத்தப்படுத்தும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபத்தை எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.